அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 7/10/2024 முதல் 13/10/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு ராசிநாதனுக்கும் ராசியில் ராசிநாதன் அமர்ந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. இவர் என்ன 12 மாதமாக உட்காந்துருக்கு போகிறார். ஒரு மாத கிரகங்கள் சுக்கிரன் பொறுத்தவரையில் இந்த ஒரு மாதம் இருப்பார். அப்போ இந்த ஒரு மாதம் இருக்கிற வரைக்கும் இந்த ராசியை அவர் நல்லது பண்ணிட்டு தானே போவார், நல்லது செஞ்சுட்டு தானே போவார். அப்போது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சாதிக்கக்கூடிய நேரம் இதுன்னு சொல்லலாம். இதில் துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் போயிட்டுருக்கு? சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை தருமா? பாருங்கள், அற்புதமான பலனை தரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்க போகிறீர்கள். ராசிநாதன் ராசியில் இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்பட்டு தொழிலில் உத்தியோகத்தில் ஸ்திரமாக வேலை பார்த்து ஸ்டடியாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்த்து சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம். 9க்குடைய புதன் அமர்ந்திருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். ஸோ மொத்தத்தில் புதன் சுக்கிரன் இணைவு என்பது ஒரு மாபெரும் இணைவு. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது இந்த அறிவு ஜீவிகள்னு சொல்லலாம். அதாவது சினிமா டைரக்டரு, எழுத்தாளர்கள், நடிகர்கள், மற்றபடி வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிட அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் சாதிக்கக்கூடிய நேரம் இது. சரித்திரம் படைக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் மிகையாக. பாருங்கள், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. குரு 2ஆம் இடத்தை பார்த்தா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தன பிராப்தி உண்டு, பொருளாதார மேன்மை உண்டு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை உண்டு, பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். அற்புதமான நேரம். குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருப்பாங்க, அற்புதமாக இருப்பாங்க. ஆனால் 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார். 7க்குடையவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரலாம், இல்லை கணவன் மனைவி அதாவது யாருக்காவது ஒருத்தர் உடம்பு முடியாமல் போகலாம், அவ்வளோதான ஒழிய மற்றபடி குடும்பம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கொடிகட்டி பறக்கக்கூடிய நேரம், சாதிக்கக்கூடிய நேரம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. இந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் குரு பார்வையில் இருக்கிறதால மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அதே நேரத்தில் சனி வக்ரம் பெறுவதால்
பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம், எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. அதாவது சந்தோஷ குறைவு ஏற்படும் உங்களுக்கு. எல்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே, 100% சிறப்பாக இருக்குது. வீட்டில் தேனாறு பாலாறு ஓடினாலும் சந்தோஷம் என்பது உங்களுக்கு துளி கூட இருக்காது. மற்றபடி 6 ராகி எதிரிகள் அடங்கி போவார்கள். அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு நேரம். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறது நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள். நண்பர்கள் சொல்லி புரிய வைங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கூட்டு தொழிலில் பிரச்சனை வரலாம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு இந்த செவ்வாய் 7க்குடையவன் 9ல் இருக்கார். இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். செவ்வாய் பாருங்கள் 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது. குருவும் 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃப்ளாட்டு வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இது ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக உங்களுக்கு செயலாற்றுவீர்கள். சக்ஸஸ் ஆன நேரம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நேரம். ரசாயனத்துறையில் இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான ஒரு நிலை. விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அற்புதங்க. இந்த சனி 10ஆம் இடத்தை பார்த்தா அதிகப்படியான உழைப்புங்க, அவ்வளோதாங்க, பயப்பட வேண்டாம். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரப்போகுதுன்னு நினச்ச காரியம் சாதிக்க போகிறீங்க. ஆனால் சனி 10ஆம் இடத்தை பார்க்குறது என்னன்னா அதிகப்படியான உழைப்பு. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி இன்புட்டு இருந்தால் அவுட்புட்டு கண்டிப்பாக இருக்கத்தானங்க இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11இல் சூரியனே இருக்கிறார். 10க்குடையவன் 11இல் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். லட்சுமி கடாட்சம், அதாவது நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீக துறையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். பெண்களால் வருமானம் வரும். பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையிலும் செலவினங்கள் இருக்கும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.